எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 37 சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ரெண்டு டீமுக்குமே ஒரு வாழ்வா சாவாங்கிற மேட்சாக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே ஆகட்டும் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும் வரக்கூடிய எல்லா மேட்சையும் ஜெயிச்சாகணும். சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 8th பிளேஸில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். அண்டு சிஎஸ்கே பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் யாரை தோற்றாலுமே அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ சிஎஸ்கே 5 ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரெஷர் 2 டீம் பக்கமும் இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி தோக்கிற டீம் வெளியே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஜயத் ஸ்டேடியம் அபுதாபியில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிச் எக்ஸ்பெக்டட் டு பி ஏ நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் ஆஃப் டோர்னமெண்ட்டை விட செகண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணுறவங்க நிறையா ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியுது. அண்டு நேற்று 2 மேட்ச் சூப்பர் ஓவர், ரெண்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் மும்பை மேட்ச்சில் 2 சூப்பர் ஓவர் வந்தது. நேற்று பிச்சு பொறுத்தவரை நல்லா இருந்தது. ஆனால் அங்கே பேட்ஸ்மேன் 2 டீம்லையும் நல்லா ஆடினாங்க, அதுவும் சொல்லி ஆகணும். எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் மேட்ச்லேயே ஆகட்டும் அண்டு துபாய் பிச்சில் நேற்று கிங்ஸ் 11 பஞ்சாப் அண்ட் மும்பை மேட்ச் ஆகட்டும் 2 பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாங்க. அபுதாபியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, நம்ம அதை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி மேட்ச் அபுதாபியில் நடக்கு. ஸோ துபாய் மாதிரி கிடையாது, அபுதாபி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப இன்றைக்கி ஒரு 160 இல்லை ஒரு 170 ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடித்தாலே இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் 3 வாட்டி 190, 194, 195ன்னு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வேறு எந்த டீமும் இங்கே அபுதாபியில் ஃபஸ்ட் பேட் பண்ணி அவ்வளோ ஸ்கோர் அடிக்கலை. ஸோ எனக்கு கேட்டால் 170 நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வின் பண்ணிடலாம். அதுதான் இந்த பிச்சு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த கிரவுண்டோட ஸ்கோர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இன்னிங் அவரேஜ் ஸ்கோர் 146, செகண்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் 143. ரெட்வுட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். சிஎஸ்கே இதுவரை 14 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் 11 பார்ப்போம். சாம் கரன், ஃபேப் டுப்ளசிஸ், ஷேன் வாட்சன், அம்பிட்டி ராயுடு, கேதார் ஜாதவ், எம்எஸ் தோனி, ஜடேஜா, இம்ரான் தகீர், அசல் வுட், நெகிடி, சகுர் தாகூர், தீபக் சகர், கரண் சர்மா. ஸோ சாம் கரன் ஓப்பனிங் இறக்கினது கொஞ்சம் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ இந்த மேட்ச் மேபி அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபேப் அண்ட் ஷேன் வாட்சன் மிடில் கொஞ்சம் 1 டவுன் நல்லா விளாட்றாருன்னு தோணுது. ஏன்னா அவர் ஓப்பனிங் ஆட்டிலும் 1 டவுன் கொஞ்சம் நல்லா விளாட்றாரோன்னு தோணுச்சு. ஸோ அதனால் மீண்டும் அந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்கங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ தோனி என்ன பண்ண போகிறார் நமக்கு தெரியும். நம்ம ஒரு சொன்னோம், தோனி வேறு மாதிரி பண்ணுறாரு. ஸோ யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் பண்ணுறது தான் தோனியோட இது. ஸோ சாம் கரன் அவர் வித் த பால் ஆகட்டும் வித் த பேட்டே ஆகட்டும் தன்னால் முடிஞ்சதை பண்ணுறாரு. வித் த பாலில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு, 1 விக்கெட்டோ 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. வித் த பேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின மேட்ச்சில் ஒரு 31 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. போன மேட்ச் ஒரு டக் அவுட்டு. ஸோ இன்னைக்கு அவரோட ரோல் ஓப்பனிங்காக இல்லை எதானுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி அவர் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஃபேப் அண்ட் வாட்சன், ராயுடு 3 பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ரன்ஸ் டீமுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல ஆகணும். ஸோ இங்கே கேதார் ஜாதவ் பற்றி பேசணும் அப்படின்னா, ஸோ எதுக்காக போன மேட்ச் எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே. ஏன்னா ஜெகதீசன் ஒரு பிளேயரு ஒரு மேட்ச்சில் 33 ரன் அடிச்சிருக்கிறாருங்க. இங்கே கேதார் ஜாதவ் 7 மேட்ச்சில் 58 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ 33 ரன் அடித்தவர் எங்கே இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜெகதீசன் கண்டிப்பாக இதாகும். ஏன்னா நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் 2ஆம் மேட்ச்சில் ஜெகதீசன் ட்ராப் பண்ணிட்டு என்ன சொன்னீங்க, நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் கொண்டு போகிறேன். ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் 1 ஓவர் தான் போட்டிருந்தார், பியூஷ் சாவ்லா. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது ஜெகதீசன் அவருக்கே கொஞ்சம் இதாகுங்க. நீங்கள் யங்ஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ்ஆர்ஹெச்லாம் அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத் அண்டு பிரியம் கர்க்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் கார்த்திக் தியாகி, ஜெய்ஸ்வால், ஸோ எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கேல மட்டும்தான் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் வேணும்னு சொல்லி தான் அங்கே ஃபெயிலியர் ஆகுதோ நான் நினைக்கிறேன். நீங்கள் கேதார் ஜாதவ் போன மேட்ச் என்ன பண்ணார்? ஸோ அவர் பேட்டிங் பண்ணல, பவுலிங் போடலாச்சு. நீங்கள் லாஸ்ட் ஓவராவது நீங்கள் அவர் கொடுத்துருக்கலாம், என்னோட கருத்து. ஏன்னா 2 லெஃப்ட் இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை கொண்டு வரீங்க. ஸோ அங்கே ஆஃப் ஸ்பின் கேதார் ஜாதவ் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேறு விஷயம். அந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அதுவும் பண்ணல. அப்போ எதுக்கு தான் அவரை நீங்கள் டீமில் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு கேதார் ஜாதவே இல்லைப்பா,
கேப்டன்கிட்ட சொல்லிடணும், கேப்டன் அண்ட் கோச்சுக்கிட்ட சொல்லிடணும், எனக்கு வந்து வேண்டாம், ஏன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் என்ன விமர்சனம், நான் பேட்டிங் பண்ணுறது கிடையாது, பவுலிங்கும் பண்ணுறது கிடையாது, ஸோ என்னை ட்ராப் பண்ணிடுங்க அவர் சொன்னாலும் அது ஒரு பெருந்தன்மை. இவர் இல்லை என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு டீமில் போன மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் நல்லா ஆடலைன்னா நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவருக்கு இங்கே வந்து ஜெகதீசன் நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படிங்க சரி, நீங்கள் ஜெகதீசன் பற்றியே பேசலாம், தமிழ்நாடு பிளேயர் ஜெகதீசன் பற்றியே பேசலைங்க. கேரளாவில் கேஎம் ஆசிஃப் இருக்கிறாரு, சிஎஸ்கே டீமில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் பார்த்துக்கோங்க, 140 ஸ்பீடில் போடக்கூடியவர், சரிங்களா. அப்புறம் 3 குமாரன் இருக்கிறாரு, 145 146 போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு 2-3 வருஷமாக சும்மா உட்கார வச்சுக்கிட்டு எதுக்குன்னு தான் எனக்கு தெரில. ஸோ ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க கேப்டனை மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க, டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் சொல்லியே ஆகணும். ஸோ கேப்டனை தவிர இங்கே கோச் இருக்கிறாரு, டீம் மேனேஜர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் எடுக்கிற முடிவு தான் இங்கே இது. ஸோ இன்றைக்கும் கேதர் ஜாதவ் இருக்க போகிறாரு, அதில் நம்ம என்ன தான் பேசினாலும் கேதர் ஜாதவ் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாரு. சரி, அதை விட்டுருவோம். தோனியை பொறுத்தவரை கொஞ்சம் ட்ரபுளில் இருக்கிறாரு. ஸோ பேட்டிங் பெரிய அளவில் அவருக்கு இந்த சீசன் அமையலை, கொஞ்சம் ட்ரபுளில் தான் இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ஃபார்ம், அதாவது பழைய தோனி நமக்கு அப்பப்போ கண் முன்னாடி நின்றுட்டு போகிறாருங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜடேஜா பவுலிங்கில் வந்து 4 விக்கெட் இதுவரை எடுத்திருக்கிறாரு, ஆனால் பேட்டிங்கில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, அதை சொல்லியே ஆகணும். டீமுக்கு தேவையானது பேட்டிங்கில் ஒரு பேட்ஸ்மேனாக அவர் வந்து இதாகிறாரு. ஸோ அதில் பாராட்டியே ஆக வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து பிராவோ ஒரு இன்ஜுரியில் இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பிராவோக்கு பதிலாக இம்ரான் தாகிர், அசல்வுட் ஆர் நெகிடி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ரான் தாகிர் என்ன கேட்டால் நான் இம்ரான் தாகிரோட, ஏன்னா ஃபேன்ஸ் வந்து இம்ரான் தாகிர் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஏன்னா டெத் ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இங்கே அசல்வுட் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க மிச்சில் ஸ்டாண்டர் சொன்னாங்க. ஸ்டாண்டர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தோடாக்ஸ், இங்கே ஏற்கனவே ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தோடாக்ஸ் இருக்கிறாங்க. என்ன கேட்டால் நீங்கள் இம்ரான் தாகிரோட போகலாங்கிறது என்னோட கருத்து. அண்ட் சர்குல் தாகூர் நல்லா டெத் ஓவர்ஸில் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. தீபக் சகர் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, பவர் பிளேயில் கண்ணாக விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் கரண் சர்மா ஆஸ் யூஷுவல். ஸோ அவர் வந்து பெரிய அளவில் ஜொலிக்கலைனாலும் இதுவரை ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் பியூஷ் சாவ்லாவும் இதுவரை அவர் 6 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஹர்பஜன் இல்லாத குறை இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஸ்பின் அட்டாக் இன்னும் இங்கே வந்து சிஎஸ்கேக்கு பெரிய அடியாக தான் இன்னும் இருக்குது. இன்னும் ஸ்பின்னில் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். ராபின் உத்தப்பா, பென் ஸ்டோக்ஸ், சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்லர், ஸ்டீவன் ஸ்மித், ரியான் பராக், ராகுல் டிவியாட்டியா, ஸ்ரேயாஸ் கோபால், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கார்த்திக் தியாகி, ஜெயதேவ் உன்கட். ஸோ போன மேட்ச் உத்தப்பா வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் உத்தப்பாக்கான ரோல் வந்து ஓப்பனிங் தான். ஸோ அந்த அளவுக்கு தன்னோட ஓப்பனராக தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இனியும் ஓப்பனிங் தான் அவர் கண்டினியூ பண்ண போகிறாரு. பென் ஸ்டோக்ஸ் நீங்கள் ஓப்பனிங் இறக்கணுமா அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கிடையாது, மிடில் ஆர்டரில் ஆடக்கூடியவர். ஸோ ஆனால் பென் ஸ்டோக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவில் இல்லைங்க. ஓப்பனிங்கில் வந்து 2வது மேட்ச்சில் ஒரு 41 ரன் அடித்தார். ஸோ அந்த அளவு தான், தவிர பவுலிங்கில் ஒரு பாலும் கொஞ்சம் எடுப்படலை. ஸோ போன ஓவரும் கொடுக்கல, ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. போன மேட்ச் ஓவரும் போடலை. அண்ட் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை அந்த சார்ஜா பிச்சில் அடித்ததோட சரி. ஸோ அவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரக்கூடிய மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஜாஸ் பட்லர் அண்ட் ராபின் உத்தப்பா நீங்கள் ஓப்பனிங் இறக்கி விட்டால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஜாஸ் பட்லரும் இங்கே நல்லா ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் அவரும் இருக்கிறாரு. ஸோ இந்த ஐபிஎல்லில் ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் நமக்கு இன்னும் பார்க்கல. ஸ்டீவன் ஸ்மித் பரவாயில்லங்க, நேற்று அவரோட பேட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். ஆனால் நிறைய செகல் ஓவரில் 2 நோபால் வந்தது. 2 நோபாலுமே 1 ரன் தான் அடித்தார். ஃப்ரீ ஹிட்டில். ஸோ அதை கொஞ்சம் அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கலாமோ. ஸோ அங்கே டிவிலியர்ஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா ரன்ஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் டிவிலியர்ஸ் மேலே ப்ரெஷர் விழுந்துருக்குமோன்னு நினைக்க தோணுது. ஸோ ரியான் பராக், ஸோ அவர் டீமுக்கு எப்படி சொல்கிறது, தேவைப்படுற நேரத்தில் யூஸ் ஆகிறாரு. அண்ட் ராகுல் டிவாட்டியா, ஸோ சிஎஸ்கேக்கு எதிராக வந்து சார்ஜா பிச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாருங்கிறத நான் இங்கே நிறைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ ஸ்ரேயாஸ் கோபால் அவரும் தன்னோட ரோலை கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு விக்கெட் எடுக்கிறதுனாலும் தன்னோட ரோலை கரெக்டாக பண்ணிட்டு வராரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த டீமோட கீ பிளேயரே அவர் தான். அவர் விக்கெட் எடுக்கணும். போன மேட்ச்சில் அவர் விக்கெட் எடுக்கல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக. ஸோ அவர் விக்கெட் எடுத்தால் தான் அவருக்கு டீமுக்கும் நல்லது, அண்ட் ஆப்போனண்ட்டுக்கும் கொஞ்சம் இதாகும், ஸ்கோர் கம்மியாகும்.
கார்த்திக் தியாகி பொறுத்தவரை போன வாட்டி விராட் கோலி 8 விக்கெட்டை தூக்குனாருங்க. அவர் அருமையான டீம்னு உள்ள சரியான பிளேயரு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் சிஎஸ்கே டீம் பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீமும் இம்ப்ரூவ் ஆகும். ஜெயதேவ் வின்கட் ஸோ அவரும் நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சில பால் அடி வாங்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த 2 டீமுமே இன்றைக்கி வந்து வெற்றி பெற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கட்டாயம் 2 டீம் வெற்றி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதில் யார் தோக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ஒருத்தர் வெளியே போயே ஆகணும். சிஎஸ்கேல பவுலிங்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா போதும். அவங்க பேட்டிங் ஓரளவுக்கு கொண்டு இப்போ கொஞ்சம் முன்னுக்கு சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஜடேஜாலாம் நல்லா பேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பவுலிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஎஸ்கேவா டேவா கூட இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போது ட்ரீம் லெவலில் உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் லீக் எட்விண்ட் கார்னஸ்க்கான டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜோஸ் பட்லர் எடுத்திருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஃபேப் டுப்ளெசிஸ், அம்பிட்டி ராய்டோ, ஷேன் வாட்சன், ஸ்மித், ஊத்தப்பா. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ். பவுலர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர், கார்த்திக் தியாகி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே கேப்டனாக நான் வந்து ஃபேபும் வைஸ் கேப்டனாக பென் ஸ்டோக்ஸும் எடுத்திருக்கிறேன். கேப்டனாக ஃபேப் நான் போட்டதுக்கு ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால் நான் கேப்டனாக போட்டிருக்கிறேன். பென் ஸ்டோக்ஸ் போட்டதுக்கு ரீசன் என்னென்னா அவர் இன்னும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் நான் இன்னும் அடிப்பாருன்னு நம்புகிறேன். இங்கே என்னென்னா நம்ம அதிக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்ட்ரே ரசல் ஆகட்டும், இந்த பென் ஸ்டோக்ஸ் ஆகட்டும், பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை இன்னும் கொடுக்காமலே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸ் நல்லா மிடில் இறக்கி விட்டால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் ஓப்பனிங் தான் அவங்க மேனேஜ்மெண்ட் இறக்கி விட்றாங்க. ஸோ ஓப்பனிங்கில் அவர் சக்ஸஸ் ஆவாருங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் நான் வைஸ் கேப்டன் ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக நான் வைஸ் கேப்டன் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ராகுல் டிவாட்டியா நீங்கள் எடுக்க முடியலங்க. ராகுல் டிவாட்டி இதுவரை 9 கிரெடிட்ஸில் இருந்தார். ஸோ இப்போ அவரோட கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 9.5 ஆயிடுச்சு. உங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் ஆர் ராகுல் டிவாட்டியா நீங்கள் தான் யாருங்கிறது எடுத்துகிட்டு போகணும். ஸோ பென் ஸ்டோக்ஸ் எப்போனாலும் ஃபார்முக்கு வரலாம், எப்போனாலும் விக்கெட்டும் எடுக்கலாம். ஸோ ஃபார்முக்கு ஒரு மேட்ச் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், அப்புறம் அவரை அடிச்சுக்கிடவே முடியாது. அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே ராகுல் டிவாட்டியா உங்களுக்கு வந்து 4 ஓவர் போடுவாருங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லெக் ஸ்பின் பிரச்சனை சிஎஸ்கேக்கு இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் ஸ்டோக்ஸ் ஆர் ராகுல் டிவாட்டியாங்கிறத. தீபக் சக்கர் எடுத்ததுன்னா ஒரு பவர் பிளேயில் நல்லா பவுலிங் போடுவார். அண்டு கார்த்திக் தியாகி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 பேருமே விக்கெட் டேக்கர்ஸாக இருக்காங்க இந்த டீமை பொறுத்தவரை. ஸோ ஓரளவு நான் இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ்டான டீமாக தான் நான் ஸ்மால் லீக் எட்விண்ட் கார்னஸில் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ கிராண்ட் லீக் டீம் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் பட்லர், பேட்ஸ்மேனில் ஃபேப் டுப்ளெசிஸ், ஷேன் வாட்சன், ஸ்மித், ஊத்தப்பா. ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் சாம் கரன், ராகுல் டிவாட்டியா, ஷர்துல் தாகூர், இம்ரான் தாகிர், கார்த்திக் தியாகி, அர்ச்சர். ஸோ இங்கே இம்ரான் தாகிர் நீ ப்ளே பண்ணுவாருன்னு ஒரு அடிப்படையில் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இல்லைங்கன்னா ஃபைனல் டீம் அண்ட் ஃபைனல் அப்டேட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ சாம் கரனை வந்து கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஜாஃப்ரா ஆர்ச்சரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது சாம் கரனை வந்து ஒரு 15 ரன் அடித்தா கூட, ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு பாயிண்ட்ஸ் நல்லா ஏறும். இங்கே ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு 2 இல்லை ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். ஸோ எடுத்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷர்துல் தாகூர் எடுத்திருக்கேன். ஸோ அவரும் ஒரு விக்கெட் டேக்கர் தான். ராகுல் டிவாட்டி எடுத்திருக்கேன் பென் ஸ்டோக்ஸ்க்கு பதிலாக. ஸோ ஏன்னா அவர் பவுலிங் போடுவார். ஸோ நீங்கள் தான் அந்த பிளேஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 9.5 கிரெடிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அவர் வேணுமா இல்லை பென் ஸ்டோக்ஸ் வேணுமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து பட்லர் தான் 2 டீம்லேயும் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் சஞ்சு சாம்சன் ஆர் MS தோனியை வச்சுக்கிட்டு கூட போகலாம். ஸோ இங்கே கிரெடிட்ஸ் இஷ்யூ கொஞ்சம் இருக்கிறதுனால தான் என்னால் வந்து நிறைய பிளேயர்ஸை நான் வந்து எடுக்க முடியல. ஏன்னா அங்கே ஸ்டீவன் ஸ்மித் வந்து 9 கிரெடிட்ஸ் தான் இருக்கிறாரு. பட் அவரும் இல்லைன்னா நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் நல்லா கொஞ்சம் ஃபார்ம்லேயும் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் நின்று ஆடக்கூடியவர். ஸோ இதான் என்னோடய கிராண்ட் லீக் டீம். ஸோ என்னோடய ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் ஆஃப்டர் டாஸ் பிளேயிங் 11 அப்டேட் பண்ணுவேன். அண்டு டீம் சேஞ்சஸ் இருந்தால் கிராண்ட் லீக்கில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நான் அதில் ஃபைனல் டீம் நான் போடுறேன். இப்போ கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு IPL மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.